சரியா? ஓகேயா? செக் செக் செக். ஓகேடா. ஐயா, இது காளிக்கு வந்து நீங்கள் தீவாரணம் கட்டுறீங்களா? ஆமாய்யா. இது இப்போ காலையில வந்து தீவனம். நான் வர்ற வழியில் வந்து முருகனை பற்றி ஒரு விவரம் கேட்க வந்தேன். எப்படின்னா, ஆ. ஒரு சில பேர் வந்து முருகன் தான் ஆ. உங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்ததா வெளியில் பேசிக்கிறாங்க. ஆ. அதை பற்றின கொஞ்சம் துவக்கங்கள் சொல்ல முடியுமா ஐயா? சொல்லுதேன் ஐயா. இது வந்து என்னுடைய வெங்கட மகாராஜா, ம் பரவாசாமி, செல்லியம்மா, பேச்சம்மா. இவர் சரி வந்து என்னுடைய சரியா. மெயின் இது ஐயா. அதாவது இந்த மாந்திரிகம் படிக்கிறதுக்குன்னுக்கிட்டு ஒரு சாமி ஹைலைட்டாக முருகப்பெருமான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஐயா, செய்தாரு? முருகப்பெருமான் எனக்கு ஒரு அதிசயம் கொடுத்தாரு. என்ன அதிசயம் அப்படின்னு ஒன்றுன்னா, சின்ன வயசுல எல்லாரும் முருகருக்கு எல்லா அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க சமயத்துல எனக்கு வந்து முருகனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. என் கையில அப்போ வந்து பைசா கிடையாது. முருகருக்கு எனக்கு வாங்கி கொடுக்க என் கையில பைசா கிடையாது. என் கையில அப்போ வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா இருந்துச்சு. சரி, எல்லாரும் வாங்கி கொடுக்காமன்னு நானும் முருகருக்கு ஒரு 5 ரூபாய்க்கு பத்தியை வாங்கி கொண்டு அந்த சன்னிதானத்துக்கு போனேன். ஒரு திருக்கல்யாணத்து டைம்ல குமாரபுரம் பக்கத்துல குமாரபுரம் முருகன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு ஐயா. எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் குமாரபுரம்னு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு இதுக்கு போனேன் ஐயா, இந்த திருக்கல்யாணத்துக்கு போனேன் ஐயா. எல்லாரும் சாமிக்கு எல்லா மாலைகள்லாம் வாங்கி கொடுக்காங்களே அப்படின்னு என்னோட என் பாக்கெட்டில் ஒரு 15 ரூபா இருந்த ஐயா. அந்த 15 ரூபா 5 ரூபாய்க்கு நான் முருகனுக்கு பத்தி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி கொண்டு கொடுத்தேன் ஐயா. அப்போ என்னை அந்த அதில் கோயிலில் எனக்கு ஒரு அவமானம் நடந்துட்டு ஐயா. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அந்த ஐயர் என்ன செஞ்சாருன்னு, நான் சாமிக்கு பத்தியெல்லாம் கொளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 அந்த பத்தியை தூக்கி கீழே போட்டுட்டாரு ஐயா. அது என்னை ஒரு அவமானப்படுத்தின மாதிரி ஆகிட்டு. அப்போ அதை வந்து எனக்கு அதை சின்ன வயசுனால அது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துச்சு. இந்த முருகனுக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பத்தியை கொடுத்தேனே, அதை கொடுத்தாம விட்டுட்டாரு அந்த ஐயர் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துச்சு ஐயா. ஆனால் அது போயிட்டு வந்து எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளாடி எனக்கு முருகர் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு மெயின் ரோட்டில் ஒரு சுடலை கோயில் இருக்கு ஐயா. அந்த சுடலை கோயில் பக்கத்தில் ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில் இருந்து எனக்கு முருகர் ஒரு அழகான ஒரு புளிச்செடி அதுக்கு மேலேருந்து எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு ஐயா. நான் தாம்பழத்தோடு தேங்காய் பழத்தோடு நிற்க அவர் எனக்கு காய்ச்சி கொடுத்து எனக்கு அருள் கொடுத்தாரு ஐயா. இருந்து என்னுடைய வாழ்க்கையே எங்கேயோ போயிட்டு ஐயா. ஓ, உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாரு அப்படின்னா? நேரடியாவே எனக்கு ஓ சரி சரி காய்ச்சி கொடுத்தாரு. கனவுல தான், கனவுல நேரடியாக காய்ச்சி கொடுத்தாரு. அந்த பத்தி வாங்கி கொடுத்த இதுல வந்து நீ கவலைப்படாதான் நான் இருக்கேன் அப்படின்னு அன்னைக்குல இருந்து என்னுடைய வாழ்க்கையே எங்கேயோ வந்து தூக்கி விட்டுட்டாரு. சரிங்க சரிங்க. கொஞ்சம் கஷ்ட இதாக இருந்தேன். அப்புறம் என் வாழ்க்கையில எங்கேயோ வளர்த்தி விட்டாரு. அந்த அளவுக்கு எனக்கு முருகர்லாம் எனக்கு நல்லா துணையா இருந்து எனக்கு சில வழிமுறைகள்லாம் இன்னும் வேற எனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு. அப்போ வந்து முதல் அடியார் வந்து நீங்க, ரெண்டாவது முதல் தலைவனே அவர் தான், முருகப்பெருமான் தான். ஐயா, என்னுடைய குலசாமிக்கு அடுத்தது எனக்கு காட்சி கொடுத்தது அவர் தான். சரி சரி சரி. என்னுடைய குலசாமிக்கு அடுத்தது எனக்கு காட்சி கொடுத்து எனக்கு வாழ்க்கையை நான் திருப்பி காட்ட வேண்டிய ஒரு அறிவுரையை எனக்கு காட்டி கொடுத்தது தான் முருகர். சரி. எனக்கு அதிசயம் நடந்தது குமாரபுரம் முருகன் ஐயா. அந்த அளவுக்கு அதிசயம் நடந்தது. திருக்கல்யாணத்து அன்னைக்கு 5 ரூபா பத்தியம் கொடுத்தேன். அது என்ன அந்த பத்தியம் கொடுத்த அந்த ஐயர் வந்து அந்த பத்தியத்தை கீழே போட்டுட்டாரு. அது எனக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன வயசுனாலே எனக்கு அது ஒரு வேதனையா இருந்துச்சு. எல்லாரும் அது வாங்கி கொடுக்காங்களே இது வாங்கி கொடுக்காங்களே, நம்மளால ஒன்று ரெண்டு என் பாக்கெட்டில் 15 ரூபா இருந்த ஐயா அந்த டைமில். அதில் 5 ரூபாய்க்கு நான் சாமி பத்தியம் கொடுத்தேன். அந்த பத்தியம் வந்து அந்த ஐயர் வந்து அது தெரிஞ்சு செஞ்சதா தெரியாமல் செஞ்சதா தெரியாது. அவர் கூட்டத்தில் எதுவும் அவசரத்தில் செஞ்சுருக்கலாம். நான் அவர் மேலே குத்தம் சொல்லலை. ஆனால் எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அது செஞ்ச 3 மாதத்துல எனக்கு குமாரபுரம் மெயின் ரோட்டில் ஒரு சுடலை கோயில் இருக்கு ஐயா. அந்த சுடலை கோயில் முன்னாடி ஒரு பாறை இருக்குது. இப்பவும் அந்த பாறை இருக்கு ஐயா. அந்த பாறைக்கு கிட்ட வச்சு முருகர் எனக்கு காட்சி கொடுத்தாரு. நான் தேங்காய் பழத்தோடு நிற்கேன் அர்ச்சனை பண்ணதுக்கு. அவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு ஐயா. அது எனக்கு பெரிய மிக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஐயா. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்.